ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஸ் டு ப்ளூம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து பக்ரீத் ஸ்பெஷல், அதாவது கோட்டோட லங்ஸ் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நிறையா வந்து இதில் வந்து எனக்கே நிறைய டவுட்ஸ்லாம் இருந்துச்சு. பட் ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான் கழுவுறது. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு வீடியோவாக எடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய டீட்டெயிலான விஷயம்லாம் சொல்லியிருக்கேன். ஸ்மெல் இல்லாமல் செய்கிறது. ஸோ இதோட ரெசிபி கூட நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும். இப்போ இந்த நுரையீரல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டியூப் மாதிரி இருக்கும். 2 சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பல்ஜாக வீங்கிற மாதிரி இருக்கும். முதல்ல நார்மலான தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அதோட டியூப் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே நல்லா வந்து நார்மலாக தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி ரெட் கலரில் அதில் இருக்க சும்மா அந்த ரத்தம் மாதிரி இருக்கும் இல்லையா, அது எல்லாமே வந்துடும். அழுக்காக இருக்குது எல்லாமே வந்துடும். இந்த நுரையீரலில் நீங்கள் பார்க்க வேண்டியது ஒரு 3 விஷயந்தான். ஒயிட் கலரில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணுறோம். அதே மாதிரி பிளட்டாக இருக்க இடத்தெல்லாம் ரிமூவ் பண்ணுறோம். ஸோ 3 விஷயந்தான். ஃபஸ்ட்டு இந்த டியூப் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி எடுத்த உடனே சுடுதண்ணி போடாதீங்க. நீங்கள் வந்து அந்த டியூபை வந்து நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 4-5 டைம்ஸ், அப்புறம் இந்த நுரையீரல் ஃபுல்லாகவே பெரிய பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஒரு 4-5 டைம்ஸ் ஃபஸ்ட்டே கழுவிடுங்க. கழுவுனதுக்கப்புறம் இதில் அங்கங்கே நான் சொன்ன மாதிரி எக்ஸஸாக ஒயிட் கலரில் இருக்கிறது ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஒயிட் கலரில் இருக்கிறது எல்லாமே அப்படியே நம்ம இந்த பாருங்கள் முடிச்சா இருக்கும். அதை முடிச்சு நான் காட்டுறேன் பாருங்கள். அங்கங்கே ரெட் கலரில் இருக்கும். அது பேர் கலலைன்னு சொல்லுவாங்க. சில பேர் அதை யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த கலலை என்னென்னா பின்னாடி நமக்கு வந்து ஏதாவது கழுத்தில் கலலை அது மாதிரி வியாதி வரதுக்கு காரணமாக இருக்குன்னு சொல்கிறனாலே நம்ம அதிகம் இந்த கலலைலாம் கறியிலே வந்து முடிச்சா அப்படியே இருக்கும். நம்ம மட்டன்லலாம் பார்த்தீங்கன்னா முடிச்சா இருக்கும். அதை நம்ம யூஸ்வலாக சேர்க்க மாட்டோம். ஸோ அது மாதிரி தான் இதுவும். பார்க்குறதுக்கு இது பெருசாக அப்படி கரடு முரடாக இருக்க மாதிரி இருக்குது. பட் செய்கிறது அவ்வளோ ஈஸி. இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டைம் க்ளீனிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு கூட சொல்லலாம். நிறைய அம்மா கிட்ட கேட்டுட்டு நெய்பர்ஸ்டெல்லாம் நிறைய பேர்கிட்ட கேட்டு ரொம்ப ஈஸி மெத்தடில் தான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். இப்போது இதெல்லாம் எடுத்துட்டிங்க பாருங்கள். அந்த சைடில் இருக்கிறது அப்படி எல்லாமே ஃபுல்லாக எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒயிட் கலரில் இருக்கிறது நான் சொன்ன மாதிரி ஒயிட் கலரில் அங்கங்கே ஒட்டியிருக்கும். அப்புறம் ஒரு டியூப் மாதிரி ஒரு குடல் மாதிரி இருக்கும் பாருங்கள் இந்த சைடு. அதுவும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். நிறைய பேர் குடல் நினச்சிட்டு போட்டுருவீங்க. பட் இதில் இருக்க அந்த டியூப் சைடில் வந்து தனியாக ரெட் கலரில் இருக்கும் குடல் மாதிரி. நான் அதை காட்டுறேன் பாருங்கள் எடுத்து. அது வந்து நம்ம இது கூட சேர்க்கக்கூடாது. அங்கங்கே முடிச்சா இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, அதுவும் இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஒயிட் கலரில் இருக்கும். மொத்தம் கொஞ்சம் கை வலுக்கும். ஏன்னா நம்ம அது கூட தண்ணி அந்த டியூப்பில் தண்ணி ஊற்றிட்டனால கொஞ்சம் வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் வந்து அது நார்மலாகிடும். இந்த மாதிரி நீங்கள் கையை வச்சு எடுத்திங்கன்னா அங்கங்கே இருக்க எல்லா ஒயிட் கலரும் எப்படி நறுக்கிறதுன்னு முதற்கொண்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதனால் நீங்கள் வந்து என்னடா பார்க்க எப்படி இருக்குன்னு மட்டும் யோசிக்காதீங்க. ரொம்பவே ஹெல்த்துக்கும் இது நல்லதுன்னு சொல்கிறாங்க. நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனைகளுக்குமே ரொம்ப நல்லதுங்கிறாங்க. இப்போ நான் எடுத்து போட்டேல அந்த குடல் தான் வந்து தேவையில்லாத பார்ட்டு. அதெல்லாம் ஜஸ்ட்டு கையால் ரிமூவ் பண்ணிங்கன்னா ரிமூவ் ஆகிடும். உங்களுக்கு ஓவராலாக க்ளீன் பண்ணி வர்றப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு ஈரல் எப்படி நமக்கு இருக்கும் அந்த மாதிரி இதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து பார்க்க நீட்டாக வந்துடும். இப்போ பார்க்குறதுக்கு மட்டும்தான் ஒரு மாதிரி இருக்கும். இப்போது நீங்கள் அந்த சைடில் உள்ளது அந்த தோல் இது எல்லாத்தையும் பிச்சிருங்க. உங்களுக்கு என்னென்ன ஒயிட்டாக இருக்கோ அங்கங்கே ஒயிட்டாக ஒட்டியிருக்கோ சின்ன முடிச்சு மாதிரி இருக்கோ ஃபஸ்ட்டு அது எல்லாத்தையுமே நீங்கள் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடணும். இது கழுவுறப்ப வந்து நீங்கள் தண்ணி நிறையா இருக்கனால கொஞ்சம் வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் கீழே வச்சு கூட நீங்கள் பொறுமையாகவே கழுவலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு இப்படி உரிச்சிங்கன்னா அழகாக ஒரு லேயர் மாதிரி உரிக்க வரும். ஸோ இதை சில பேர் வந்து சுடுதண்ணில் போட்டு உரிப்பாங்க. அதுவும் இன்னும் ஈஸியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் கறி வந்து மரத்துரும், இந்த நுரையீரல் வந்து மரத்துருன்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜிலேயோ வச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி உரிச்சிங்கன்னா ஈஸியாக உரிக்க வரும். ஜஸ்ட் கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்திங்கனாவே போதும். அதுவே உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக உரிக்க வருது பாருங்கள். அந்த தோல்லாம் அப்படியே அழகாக எடுத்துகிட்டு வரும். ஒன்றுமே நீங்கள் கஷ்டப்படவே தேவையில்லை. இந்த சுவரொட்டி இருக்கு இல்லையா, அதுக்கு இந்த ஈரலுக்குலாம் ஒரு தோல் மாதிரி மெல்லிசாக ஒரு லேயர் மாதிரி இருக்கும்ல, அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொறுமையாக அப்படியே எடுத்திங்கன்னா அழகாக எடுக்க வரும். அதை விட இதில் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. என்டையர் நுரையீரல் ஃபுல்லாகவே நீங்கள் கட் பண்ணிவிட்டு எடுக்கிறதோட இந்த மாதிரி முழுசாக நீங்கள் அதை கட் பண்ணிட்டு எடுக்கிறதோட இந்த மாதிரி முழுசாக எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக. இங்கே பாருங்கள் நான் எடுக்கிறது எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு. அவ்வளோலாம் கஷ்டம் கிடையாது. அங்கங்கே லைட்டாக கையை வச்சு ஒயிட் கலரில் ஒரு லேயர் மாதிரி இருக்கும். அந்த லேயரை இப்படி எடுத்திங்கன்னா டியர் பண்ணிங்கன்னா அப்படியே அழகாக எடுக்க வந்துடும். தனித்தனியாக உங்களுக்கு ஈஸியாக எடுக்க வந்துடும். இதை வந்து செய்கிறதுக்கு பார்க்குறதுக்கு தான் டஃப்பாக இருக்கும். ஆனால் கையில் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும். என்னடா அவ்வளோ ஈஸியாக இருக்குது, இதனால் இத்தனை நாள் நம்ம இதை செய்யாமல் விட்டுட்டோமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது இது கழுவுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மாதிரி கழுவுனீங்கன்னா ஸ்மெல்லே வராது உங்களுக்கு. இதுலேருந்து ஒரு பிளட் ஸ்டெயினோட ஸ்மெல் வர்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்ப அந்த மாதிரி ஸ்மெல் எதுவுமே வரவே இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு நல்லாவே நம்ம நீட்டாக கழுவிட்டோம். இப்போ பாருங்கள் அங்கங்கே இருக்க எல்லா லேயரையும் நான் இதே மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ எந்த ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் ஒவ்வொரு இடத்துலையும் சின்ன கார்னரில் கூட மிஸ் பண்ணாமல் நீங்கள் இழுத்திங்கன்னா அழகாக வரும். ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக. அதுதான் ஒரு முக்கியமான டிப்ஸ் உங்களுக்கு. ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்திங்கன்னா மரத்த மாதிரி ஆகிடும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் எனக்கு வந்து ஹாட் வாட்டரில் பண்ணுறதோட ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்தோடனே எனக்கு ஈஸியாக எடுக்க வந்துருச்சு. அதே மாதிரி அதில் இருக்க சின்ன முடிச்சு மாதிரி இருக்கும்.
அதையும் நீங்கள் கட்டாயம் ரிமூவ் பண்ணிடணும். ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சைட்லலாம் வெள்ளை கலரில் குட்டி குட்டியாக, அப்புறம் ரெட் கலரில் குட்டி குட்டியாக இருக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி விட்டோம்னா பார்க்க அப்படியே நீட்டாயிரும். அதே மாதிரி ஒரு பெரிய குடல் மாதிரி எடுத்து போட்டேன் இல்லையா, அந்த டியூப் மாதிரி, அந்த டியூபையும் நம்ம எடுத்து ரிமூவ் பண்ணிடணும். எக்ஸஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக காட்டுறேன் எவ்வளோ எக்ஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றே இந்த மாதிரி பார்த்து பார்த்து நீங்கள் கழுவுனீங்கன்னா இதுலேருந்து ஸ்மெல் எதுவுமே வராது. இப்போ ஓவராலாக நம்ம இதில் இருக்கிற எல்லா அந்த சைடில் இருக்க பிசர்லாம் எடுத்துகிட்டு இப்போ நறுக்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ நறுக்கிறப்பயுமே உங்களுக்கு தெரியும் அங்கங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன சின்ன டியூப் மாதிரி ரொம்ப மைன்யூட் டியூபாக இருந்துச்சுன்னா அதை விட்டுருங்க, அது வந்து ரத்த குழாய்கள் அதோடது இருக்கும். மற்றபடி கொஞ்சம் பெரிய டியூப் மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம எடுக்கையில் கொஞ்சம் மிஸ் ஆன இடம் கூட அழகாக எடுக்க வந்துடும். நம்ம அந்த தோல் மாதிரி எடுத்துகிட்டு இருக்கோம் இல்லையா அந்த லேயரை, அதை எடுக்கையில் மிஸ் ஆன லேயர் கூட இப்போ எடுக்க வந்துடும். ஸோ ஓவரால் இது எல்லாமே இப்போ எடுத்துகிட்டு அழகாக நறுக்கி ஒரு தட்டில் தனியாக வச்சுருங்க. வச்சுட்டு மொத்தம் இதுலேருந்து ஒரு 7லேருந்து 9 தடவை கழுவுனீங்கன்னா நுரைச்சிக்கிட்டு தண்ணி வரும் வெள்ளை கலரில். அதுவும் நான் காட்டுறேன். இந்த சைடில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் நுரையாக இந்த பக்கத்து இருக்கு இல்லையா, நுரையீரல்லேருந்து நுரைச்சிக்கிட்டு அப்படியே வெள்ளை வெள்ளையாக தண்ணி வரும். அதை வந்து ஓரளவுக்கு நம்ம நுரை போக கழுவி எடுக்கணும். அங்கங்கே குட்டி குட்டியாக இருக்க அந்த ரெட் கலரில் இருக்க இதையும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். இப்போ பாருங்கள், சைடில் சின்ன சின்னதாக நம்ம மட்டன் எப்படி பீஸ் போடுவோம் அதே மாதிரி சின்ன சின்னதாக நம்ம பீஸ் போட்டு வச்சுக்கிறோம். ஸோ எனக்கு பக்கத்துலலாம் அவ்வளோ நிறையா இருந்துச்சு. அதுலேருந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு 4 தடவை கழுவிட்டேன். இப்போவும் பார்த்தீங்கன்னா நறுக்கிட்டு இருக்கேன். அடுத்து இந்த டியூப்பில் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இந்த டியூப்பை நீங்கள் லாஸ்ட்டாக நான் காட்டுறேன் முழுசாக போடுறோம் இருந்தாலும் போடலாம். இது வந்து எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நீ 2ஆக கட் பண்ணிடு, அதாவது இந்த டியூப்பை நீ நடுவில் நறுக்கிடுன்னு சொன்னாங்க. ஸோ இதே மாதிரி தான் நான் பண்ணேன். எனக்கு ரொம்பவே நல்லா வந்துச்சு. நீங்கள் நடுவில் நறுக்காமல் டியூப்பை ஃபுல்லாக சுத்தம் பண்ணிவிட்டு 2ஆக கூட கட் பண்ணிக்கலாம். நான் அதுவும் உங்களுக்கு வீடியோட எண்டிங்கில் காட்டுறேன் அதுவும் எப்படி கட் பண்ணினேன்னு. ஜஸ்ட் இந்த மாதிரி நடுவில் வகுந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நம்ம சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிங்கன்னா நல்லாவே உங்களுக்கு கட் பண்ண வரும். அதே மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கும், இது ஒரு கஷ்டமாகவே இருக்காது. ஸோ நடுவில் கட் பண்ணிவிட்டு டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸாக அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதுவும் ஈஸியான மெத்தட். நான் வந்து அந்த சொன்ன ஃபுல் டியூப் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து ரொம்ப ஈஸி தான். அது வந்து எப்படின்னா, டியூப்புக்குள்ளே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டியூப்பில் எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த டியூப்புக்குள்ளே இருக்கிற எல்லா அழுக்கையும் நம்ம எடுத்துடணும். உள்ள அந்த கொழுப்பு மாதிரி இருக்கும் அது எல்லாத்தையுமே எடுத்துடணும். இப்போ நான் டியூப்பு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்படி டியூப் முழுசாக இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக க்ளீனாக இருக்கணும். இப்போ இதை டேரெக்டாக நம்ம 2ஆக கூட நறுக்கி போட்டுக்கலாம். ஸோ டியூப்பாக தான் போடணும் 2ஆக தான் நறுக்கி போடணும் அப்படின்னு இல்லை. உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி அம்மாலாம் ஏதாவது செஞ்சுருப்பாங்க இல்லையா. ஸோ எங்கள் வீட்டில் இந்த மாதிரி சொன்னனால நான் இந்த மாதிரி அம்மா சொன்னனால இப்படி பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து இதை முழுசாகவும் போடலாம், நடுவில் வந்து டிவைட் பண்ணி போடுறா இருந்தாலும் போடலாம். ஸோ நடுவில் ஆனால் க்ளீனாக இருக்கணும். இப்போ பாருங்கள், இதில் கொழுப்பு மாதிரி இருக்கு இல்லையா, பெருசாக குடல் மாதிரி, இதுதான் நான் தேவையில்லாத அந்த வேஸ்ட்டுன்னு சொன்னேன். இந்த மாதிரி குடல் மாதிரி இருக்கிறத தயவுசெய்து போடாதீங்க, இதை ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ கொஞ்சம் சுடுதண்ணி நல்லா வச்சுருக்கேன். இந்த சுடுதண்ணியில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா அந்த டியூப்பு எல்லாத்தையும் ஒரு தடவை போட்டு வாஷ் பண்ணிக்கிறேன். இந்த சுடுதண்ணி ரொம்ப கொதிக்க இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு சூடான அளவில் இருந்தாவே போதும். இதில் வந்து நம்ம லைட்டாக ஒரு 2 to 3 மினிட்ஸ், ரொம்ப நேரம் போட வேணாம், 2 to 3 மினிட்ஸ். இது வந்து கை பொறுக்கிற சூடோட கொஞ்சம் கூட தான் இருக்கும். அந்தளவு போட்டு நல்லா அலசி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் நார்மல் பச்சை தண்ணியில் உடனே போட்டுருங்க. போட்டு நல்லா 2 கையை வச்சு அலசினீங்கன்னா அங்கங்கே நுரையாக உங்களுக்கு ஒட்டியிருக்கும். அந்த நுரை போகிற வரைக்கும் 7லேருந்து 9 தடவை வரைக்கும் கழுவுனிங்கன்னா நல்லா சுத்தமாயிரும். அதுலேருந்து எந்த ஸ்மெல்லும் இருக்காது. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, ரைஸ் ஃப்ளார் போட்டுக்கோங்க. நார்மலாக வீட்டில் இருக்க அரிசி மாவு கொஞ்சோன்னு எடுத்து போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து எந்த ஒரு கவுச்சியோ ஸ்மெல்லோ எதுவுமே இருக்காது. அதோட பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு மட்டன் இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி மட்டனில் இப்போ ஏதாவது ஸ்மெல் வருமா அந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து அரிசி மாவு போட்டிருக்கேன். இது நார்மலாக பச்சரிசி மாவு தான். உங்ககிட்ட அரிசி மாவு இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்க இட்லி மாவு இல்லைனா தோசை மாவு ஏதாவது ஒன்று போட்டு ஜஸ்ட் ஒரு நிமிஷம் அப்படியே நல்லா பிரட்டி விட்டிங்கன்னா அந்த கவுச்சியெல்லாம் போயிடும். இல்லை நீங்கள் இது ரெண்டுமே இப்போ வீட்டில் இல்லைன்னா அரிசி களையிறீங்களா தண்ணி, அந்த தண்ணியில் கூட இந்த மாதிரி விட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் லைட்டாக அந்த மாதிரி கழுவணும். நல்லா பிசைஞ்சு கழுவுனீங்கன்னா அதில் உள்ள நுரை எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அப்படியே நல்லா பளிச்சுன்னு க்ளீனாக வந்துடும். ஸோ நம்மளோட நுரையீரல் சுத்தம் பண்ணுறது இவ்வளோ தான். டோட்டலாக ஒரு 15 to 20 மினிட்ஸ் தான் ஆகும் க்ளீன் பண்ண. ஆனால் வந்து ஒர்த்துங்க. க்ளீன் பண்ணிட்டு பார்க்குறப்ப அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண எனக்கே அந்தளவு பிடிச்சிருந்துச்சி. ஸோ இன்றைக்கி இதோட ரெசிபி நான் வந்து குக் பண்ணிடுவேன். கட்டாயம் நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் வந்து உங்களுக்கு வீடியோ வந்துடும். இதில் வந்து மொத்தமே 3 ஸ்டெப்பு தான். நுரையீரலாம் நல்லா கழுவுறீங்க, அதுக்கப்புறம் வந்து அந்த டியூப்பில் தண்ணி ஃபில் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் அந்த ஒயிட் கலரில் இருக்க எல்லா லேயரையும் பிச்சுட்டு சூப்பராக வந்து அரிசி மாவு போட்டு 7லேருந்து 9 தடவை நுரை போக கழுவுனீங்கன்னா நுரையீரல் க்ளீனிங் ரெடி. இதை ஈஸியாக சொல்லிடலாம், பட் வந்து செய்கிறது வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக காமிச்சா தான் உங்கள் எல்லாத்துக்குமே புரியுன்றதுக்காக தான் நான் ஒரு டீட்டெயிலாக போட்டிருக்கேன். கட்டாயம் இந்த வீடியோ உங்கள் எல்லாரோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆட்டுக்கால் சுத்தம் பண்ணுற வீடியோ கூட நம்ம சேனலில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.